ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தருக்குள் கலிகூறுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஆமென். அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்ப்ரன் கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலையில் இருந்தபோது மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் ஒரு நாள் அவர் இரவு கர்த்தருக்குள் மிகவும் கலிகூர்ந்தார். காரணம் என்ன என்பது சிந்திக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். லூக்கா 6:22-23 வாசிக்கிறோம். பிரச்சனை உபத்திரவம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இரவு நேரம் இதை அவர் வாசித்த போது என்னை இப்படிதான் பகைச்சிருக்காங்க, நான் களி கூற போகிறேன் என்று உண்மையாய் ஒரு சின்ன அறையில் அங்கேயும் இங்குமாய் துள்ளி ஆடி பாடி துதித்து ஆராதித்து களி கூற ஆரம்பிச்சார். இதை பார்த்துட்டு இருந்த ஜெயிலர் ஓடி போய் கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் பிரெட்டும் கொண்டு தந்தாங்க, ரொட்டி துண்டு தந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு பிறகுதான் தெரியும் ரஷ்ய சிறைகளிலே அந்த கொடுமையான சட்டம் இருந்த அந்த நேரத்தில் பைத்தியக்காரர்களை கடினமாய் நடத்தக்கூடாதுங்கிற சட்டம் இருந்தது. இவர் மனநிலை பாதித்து விட்டது எண்ணி வாரம் ஒரு முறை சில ரொட்டியே கிடைத்த எனக்கு இப்படி தினந்தோறும் ரொட்டியும் சுகர் கிடைக்க ஆரம்பித்தது. அதன் காரணம் அந்த உபத்திரவத்திலும் ஆண்டவருக்காக துதித்ததனால் பாடினதனால் தேவனது ஸ்லாகியத்தை தந்தார் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கலிகூற வைத்தது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன். ஒரு வார்த்தை கூட வாசிக்கலாம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. பிலிப்பியர் 4:11 நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமென். அதான் அதுக்கு அர்த்தம். தூசிலையும் படுத்து தூங்க தெரியும், ஏசிலையும் இருக்க தெரியும், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட தெரியும், ஐஸ் பிரியாணியும் சாப்பிட தெரியும். அதுதான் அர்த்தம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இருந்த சிறைச்சாலை ஆனால் துதித்து கலிகூற ஆரம்பித்த போது காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் மாற்றினார். துதியுங்கள், கலிகூறுங்கள், பிசாசு வெட்கப்படுவானாக. துதியுங்கள், கலிகூறுங்கள், மகிழ்ச்சி அருங்கள், சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களை கண்டு சோர்ந்து விடாதபடி கர்த்தர்கள் கலிகூற கிருபை தாரும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.